பாட்டி ஏயா இவ்வளவு எங்க போலான்னு கூப்பிட்ட? அதுவா பாட்டி, வெளியில போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு கூப்பிட்டேன். ஓஹோ, அவ வெளியே வரமாட்டா. வரமாட்டானா வரக்கூடாது, போகவும் கூடாது. பாட்டி நான் அவளை பாத்துக்கிறேன். விக்ரம், 3 நாளைக்கு நீ அவ கூட பேசக்கூடாது. அது ஏன் பாட்டி? ஷோ, என்னால சொல்ல முடியாது. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். வேணும்னா உன் சித்திக்கிட்ட கேட்டுக்க போ. ஓ அதுவா? விக்ரம், நீ வா போலாம். ஏன் சித்தி? ஐயோ, அவ போக கூடாது. நீ வா வா. எங்க சித்தி? அட வா சொல்றேன், வா. சரி, ஓகே. அம்மா, பூ வாங்கிட்டு வந்துட்டேன். பூஜைக்கு ஏற்பாடு பண்ணவா? டைம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. சரி, நீ போய் ரெடி பண்ணு. சரிங்க. அக்கா, நான் உங்களுக்கு பூ கட்டி தரவா? நான் நல்லா கட்டுவேன்க்கா, நல்லா வேகமா கட்டுவேன். ஆஹா, ஆடு வாண்டடா வந்து மாட்டுதே. இவளை வச்சே பூஜைக்கான எல்லா வேலையையும் முடிச்சிட வேண்டியதுதான். பிரீத்தி, பூவெல்லாம் நான் கட்டிக்கிறேன். நீ வேற ஒண்ணு செய்றியா? இங்க இருக்க பத்தியா குட்டி குட்டி சாமி, அது எல்லாத்துக்குமே சந்தனமும் குங்குமமும் வை. இந்த வேலையெல்லாம் நீ சீக்கிரமா முடிச்சாதான் அஞ்சனம்மா சீக்கிரமா சாப்பிடுவாங்க. ஏன்? அவங்க மாசத்துல ஒரு நாள் சாப்பிடாம விரதம் இருந்து சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு பேரு ஒரு சந்தி விரதம். சரிக்கா, நான் சந்தன குங்குமம் எல்லாம் வைக்கிறேன். சரி, போ. நாகு, துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டியா? இல்லம்மா, அம்மா இன்னைக்கு ஒரு சந்தி விரதம் இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா துணி துவைக்கிறேன். ஏய், இங்க வா. என்னம்மா? இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்கா. ஆஹா, அப்ப அத்தை சொன்னது பொய்யா? சரி, நீ போய் உன் வேலையை பாரு. போ. சரிங்கம்மா. ஜி விக்ரம், இங்க வா. அது அத்தை உன்கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. என்ன பொய்? பிரீத்தி வெளியில வரக்கூடாது, லேடிஸ் விஷயம் சொன்னாங்கல்ல. ஆமா. அப்படின்னா பிரீத்தி அத்தை எப்படி பூஜை ரூம்குள்ள விடுவாங்க? அங்க பாரு. ஆமா சித்தி, இவ போக கூடாதுல்ல. பாரு, சாமிக்கு பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. இத நான் கேட்காம விட மாட்டேன். இருங்க, நான் வரேன். பாட்டி, பாட்டி. என்ன? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? புரியல. 3 நாளைக்கு பிரீத்தி வெளியே போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்படின்னா பூஜை ரூம்குள்ள போலாமா? அவ சாமிக்கு பொட்டு வைக்கலாமா? பிரீத்தியா? அட ஆமா பாட்டி. சரி, வா பார்க்கலாம். பாருங்க. சாமிக்கு பொட்டு வச்சிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்கு? பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க 3 நாளைக்கு கோவிலுக்கு போக கூடாதுன்னு. அது அது இங்க பூஜை இருக்குல்ல, அதனால அவளை போக வேணான்னு சொன்னேன். இங்க பூஜையை முடிக்கணும்ல, முடிச்சாதானே போக முடியும். பாட்டி, 3 நாள்னு சொன்னீங்க. அப்படின்னா பூஜை ரூம்குள்ள போக கூடாதுல்ல? 3 நாள் மட்டும் தான் சொன்னேன். 3 நாள் பூஜைன்னு சொன்னேனே. இல்ல பாட்டி, 3 நாள் தான் சொன்னீங்க. இல்லப்பா, 3 நாள் பூஜைன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இல்ல. நான் அப்படித்தான் சொல்லியிருப்பேன். இல்லத்த, 3 நாள் லேடிஸ் விஷயம்னு சொன்னீங்க.
3 நாள் லேடிஸ் விஷயம்னு சொன்னேன்ல, 3 நாள் லேடிஸ் பூஜை விஷயம்னு சொன்னேன். அப்படின்னா கன்னி பூஜைன்னு அர்த்தம் உனக்கு கூடவா தெரியல? விக்ரம், இந்த ஏற்பாடெல்லாம் உனக்காகத்தான். நீயும் அவளும் ஒண்ணு சேரணும்ல, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பூஜை பண்ற. அத்தை, இந்த பூஜை உங்களுக்கு தானே? ஷோ, அங்க உட்கார்ந்து இருக்கா பாரு, 2 பேருக்கும் தான். அவன் தான் சின்ன பையன், உனக்குமா புரியல? ஐயோ, போங்க போங்க. அம்மா வீரமாத்தி தாயே, என்னால முடியல. இவங்களை வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் எப்படி ஓட்ட போறேன்னே தெரியல. ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கு. 1000 பொய் சொன்னாலும் பரவாயில்ல, இந்த காரியம் நல்லபடியா நடக்கணும். நீ தான் துணை இருக்கணும் தாயே. செல்வி, சொல்லுங்கம்மா. என் பொண்ணுகிட்ட நான் பேசணும், கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுக்குறியா? இதோ பண்ணி தரேன். முடியலடா சாமி, மூச்சு வாங்குது. சொல்லுமா செல்வி. தேன்மொழி கிட்ட அவங்க அம்மா பேசணுமா? ஓஹோ, சரி, இரு ஒரு நிமிஷம், நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இந்தாங்க. பிரீத்தி, இங்க வா. என்னம்மா? ஒரு நிமிஷம் வா, வா கொஞ்சம். வா வா. பேசு. யாருமா இருக்கா? உங்க அம்மா. அம்மாவா? ஏய், சத்தம் போடாத, ஒழுங்கா பேசு. பேசிட்டு ரூமுக்கு வா, சரியா? ஓகே. அம்மா. தேனு, என்னம்மா பண்ற? அங்க ஒண்ணும் உனக்கு பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அந்த அம்மா என்னை நல்லா பாத்துக்கறாங்க. சரிம்மா, நீ அங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. ஆமா, சாப்பிட்டியா நீ? இல்லம்மா, இனிமேதான் சாப்பிடணும். இங்க விதவிதமா சமைச்சிருக்காக. அம்மா இன்னைக்கு ஒரு சந்தி விரதமா. ஓ, சரிம்மா. அம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, இனிமேதான் சாப்பிடணும். அப்ப இரு, நான் அந்த அம்மா கிட்ட சொல்லி உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தேனு. அம்மா, உனக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரியும் இருக்கும், உன்னை பார்த்த மாதிரியும் இருக்கும்ல. அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அம்மா, இங்க நிறைய இருக்குமா, விதவிதமா இருக்கு. அதெல்லாம் நீ தின்னே இருக்க மாட்ட. அம்மா, உன்னைய விட்டுட்டு நான் மட்டும் ஒத்தையில திங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. நான் அந்த அம்மா கிட்ட சொல்லி எடுத்துட்டு வரேன். வச்சிட்டுமா? தேனு தேனு, இந்த செல்வி. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா. மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டீங்களா? போட்டேம்மா. சரி, ஓகே. டாக்டர் வருவாங்க, செக்அப் பண்ணுவாங்க, பாத்துக்கோங்க. சரி. சரி. அம்மாட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். கொடு. அம்மா, அவங்களுக்கு சோறு கொண்டு போய் கொடுக்கட்டா? சோறா? இங்க இருக்கிற சோறு மாதிரி எங்க வீட்ல இல்லம்மா. அவங்க இந்த மாதிரி சாப்பிட்டதெல்லாம் இல்ல. எனக்கு ரொம்ப ஆசாசியா இருக்குமா. எங்க அம்மாவும் இந்த மாதிரி விதவிதமா சாப்பிடணும்னு. கொடுக்கட்டாமா? பூஜை முடியட்டும், சண்முகத்தை வர சொல்றேன்.
நீ அவரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாது. சரி. அம்மா, பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், அங்கதான் இருக்காங்க. சரி போ, நான் வரேன். நீயும் போ, ரெடியா என்ன? ஓகே. எல்லாரும் போய் சாப்பிடுங்க, போங்க. வீரமாத்தி தாயே, பிரீத்தி குணமாகணும். விக்ரம்க்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் ஆகணும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி காமிக்கணும் தாயே. பிரீத்தி, சாப்பாடெல்லாம் கட்டிட்டியா? அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? நான் அப்பவே சொல்லிட்டேன். அம்மா இதுக்குதான் காத்துட்டு இருக்கோம். எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டியா? எடுத்துக்க, கூட எடுத்துக்க. எதுல போறோம்? ஆட்டோல போறோம். அப்பதான் யாருக்கு தெரியாம போயிட்டு வர முடியும். ஆமா, சரி வா. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுக்க. வா. சரி. கொடுக்கறியா? நான் எடுத்துட்டு வரட்டுமா? பரவாயில்ல. வா. ரெண்டு பேரும் எங்க போறாங்க? இவ வேற அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை அவங்க அம்மாக்கு சாப்பாடு கொண்டு போறாளோ? அம்மா அம்மா, பிரீத்தியும் சண்முகையாவும் பெரிய கேரியர்ல யாருக்கும் சாப்பாடு கொண்டு போறாங்க. பிரீத்தியோட அம்மாக்குன்னு பேசிக்கிட்டாங்கம்மா. பிரீத்தியோட அம்மாக்கா? அவளுக்கு அம்மாவே கிடையாது, சித்தி மட்டும்தான் இருக்கா. ஆமாமா, அதான் எனக்கும் புரியல. சரி மேடம், எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்? அவளை ஃபாலோ பண்ணி போனா யாருன்னு தெரிஞ்ச போது கையும் களவுமா பிடிபடுவாள. ஆமாமா. ஆமா, வா சீக்கிரம் போலாம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் விட கிடைச்சிரும் ஸ்ரீஜா. ஆமா மேடம். அவ இந்த சாப்பாட்டை அவ அம்மா கிட்ட கொடுத்த உடனே அவங்க அம்மாவை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவோம். அங்க வச்சு என் அம்மா கிட்ட இவ யாரு, எதுக்கு இவ பிரீத்தி மாதிரி நடிக்கிறா, அப்ப பிரீத்திக்கு என்னாச்சுன்னு கேட்டா எங்க அம்மா சொல்லித்தானே ஆகணும். எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு ஆதாரம் முக்கியம். கரெக்ட் தான் மேடம். நாகு, அம்மா, எங்க யாரையும் காணோம்? அம்மா, விக்ரம் ஐயாவும் கல்பனா அம்மாவும் வரேன்னு சொல்லிருக்காங்க. ராம்கி ஐயா மேல குளிச்சிட்டு இருக்காருமா. ஸ்ரீஜாவும் சந்திரிகாவும் எங்க? அவங்க ரெண்டு பேரும் அர்ஜென்ட்டா எங்கேயோ வெளியே போயிருக்காங்கம்மா. அர்ஜென்ட்டா வெளியே போயிருக்காங்களா? சாப்பாடு கூட சாப்பிடாம அர்ஜென்ட்டா எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை சாப்பாடு கொண்டு போறத ஃபாலோ பண்ணி போயிருப்பாளுங்களா? அம்மா, முக்கியமான மெயில் அனுப்பணும். அனுப்பிச்சிட்டு வந்து நான் சாப்பிடுறேன். சரியா? சரிங்கம்மா. அம்மா, சண்முகம், உங்க ஆட்டோவுக்கு பின்னாடி சந்திரிகாவோட கார் வருதான்னு பாரு. அப்படியா? இதோ பாக்குறமா.
ஆமாம்மா, அவங்க கார் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஐயோ, தேன்மொழியோட அம்மாவுக்கு நீங்க சாப்பாடு கொண்டு போற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் ஃபாலோ பண்ணி வரா. இப்ப என்ன பண்ணட்டுமா? ஒன்று பண்ணுங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போகாதீங்க. போற வழியில ஏதாச்சும் ஆசிரமம் இருந்தாலோ இல்ல கோயில் இருந்தாலோ அன்னதானம் பண்ணிடுங்க. அவ கேட்டா பிரீத்திக்கு கல்யாணம் பண்றதுக்கு இப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிடு. சரி. நீங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. நான் ஏதாவது ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சிவகாமிக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லிடுறேன். அப்படியே செஞ்சிடறோமா? நான் பாத்துக்கிறேம்மா. ஓகேம்மா. தேங்க்யூ. என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்னங்கய்யா? ஒன்னும் இல்ல, நம்ம உங்க அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற விஷயம் சந்திரிகாவுக்கு தெரிஞ்சு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அங்க பாரு. அம்மா சாப்பாட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டாம், போற வழியில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அம்மாவுக்கு சாப்பாடு? அம்மாவுக்கு தானே, அஞ்சனாமா வேற ஆளை வச்சு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நீ கவலைப்படாத, அதெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு போயிடும். இப்படியே போப்பா. லெஃப்ட் லெஃப்ட். தர்மம் பண்ணுங்கய்யா. தர்மம் பண்ணுங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. ஆட்டோ நீங்க கிளம்பிக்கிங்க. இந்த குடு, அவங்க எல்லாருக்கும் குடு. மேடம், என்ன அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா? அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை இதுலதான் அவங்க அம்மா இருக்காங்களோ? லூசா நீ? இதுல எப்படி அவ அம்மா இருப்பாங்க? ஒண்ணு அவங்களுக்கு நாம வரது தெரிஞ்சிருக்கணும், இல்ல அவங்க உண்மையாவே அன்னதானம் பண்ணதான் வந்திருக்கணும். அது அப்படியே அவங்களுக்கு குடும்பம். சரி வா போலாம். சந்திரிகாமா இங்க வாங்க. ஸ்ரீஜாமா வாங்க. மேடம், நம்மள கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். அம்மா வந்ததுதான் வந்துட்டீங்க, அப்படியே உங்க கையால எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. எனக்கு வேலை இருக்கு. ஆமாமாமா, அன்னதானம் பண்றது யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய புண்ணியம், அதை மறுக்கவே கூடாது. கொடுங்கம்மா, கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, உங்க கையால போடுங்க. போங்கம்மா.
கிளம்புறேன். சரிங்கம்மா. போ.